ஹலோ, நம்ம இன்றைக்கி டேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வில்லேஜ் லவ். ஸோ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வயன் அந்த வில்லேஜோட பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த கிராமத்துலேயே அப்போ வீடு தான் பணக்கார வீடு. வயன் ஸ்கூல் படிக்கிறா. அவளுக்கு வயசு 16. இது வந்து ஒரு 90s அந்த டைமில் நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அவளுக்கு ஒரு 16 வயசு. அவள் ஸ்கூலுக்கு போகிறா. அவளோட புக்கு, அவளுக்கு சாப்பாடு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற ஆள் தான் நம்மளோட நம்ம டே வந்து வயன் வீட்டில் வேலை செய்கிறாரு. டேக்கு வந்து வயசு 19. ஸோ வயனுக்கு 16. ஓகே. வயனை விட அவர் ஒரு 3 வயசு பெரியவர். ஸோ இப்போது வயன் தான் அவள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. காலையில் வயன் இதையும் கொஞ்சம் சாப்பிட்ருமா, அம்மா நீங்கள் டே கையில் கொடுத்து அனுப்புங்க. எல்லாத்தையும் அவனே தூக்கிட்டு வருவான். இதை எடுத்துக்கோ மா, அத்தை சொல்கிறல, நீங்கள் டீ கையில் கொடுத்து அனுப்புங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் அவளுக்கு அந்த காலையில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் டே கூப்பிட்டு அவன் கையில் கொடுக்குறாங்க. நடந்து போயிட்டே இருக்கா. பின்னாடிட்டே அவளோட பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரான். கொஞ்சம் தூரம் தாண்டினதும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வயல்வெளி வருது. ஸோ வயன் அப்படியே அவன் நடக்கிறதுல ஸ்லோவாகிறா. உம்மனா முஞ்சி, போதும் நடிக்காத, யாரும் இல்லை, முன்னாடி வா அப்படின்றா. டேயோ சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லடி அப்படின்றா. வீட்டில் யார் முன்னாடியாவது எதனா பேசணுன்னா சின்னம்மாங்கிறது. இப்போ டீயா? நீ தானே டீ போட்டு கூப்பிட்டு சொன்ன. நான் தான் சொன்னேன். அப்புறம் டே எப்போன்னு கட்டிப்பா? உன்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். உன் தகுதி வேறு, என் தகுதி வேறு. உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனாக பார்த்து காதலிக்கிற வழியை பார், புரியுதா? நீயும் நானும் ஒரு நல்ல நண்பர்கள், அவ்வளோதான். அதை தாண்டி என்கிட்ட நீ எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ அப்படி சிரிச்சுக்கிட்டே விட்டுருவா. அவள் பெருசாக அவனை எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டா. இந்த மாதிரி கேட்டு ஜஸ்ட் என்னைக்காவது ஒரு தடவை கேட்பா, அப்புறம் அப்படியே விட்டுருவா. ஸோ இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். இவள் சுற்றி வயல் நடுவில் போகிற அந்த பாதையில் வயன் உட்காந்துட்டு டேவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறா. கொடு அப்படின்னு அவளுக்கு கொடுத்த அந்த சாப்பாடை வாங்கி வயன் அவள் சாப்பிட்டுக்கிட்டே டேக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறா. நீ இதெல்லாம் பண்ணுறது யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் வயன், என்னை கொன்னே போட்டுருவாங்க. ஏற்கனவே அப்பா அம்மா இல்லை, இதில் உன் வீட்டில் நானே சும்மா அடைக்கலம் தான் புகுந்துட்டுருக்கேன். நீ இப்படிலாம் பண்ணுறது யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது வயன்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு டேக்கு கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டுருக்கா. டேவும் அப்படியே சாப்பிட்றான். டேக்கு அம்மா பாசம், அப்பா பாசம் இப்படிலாம் எதுவுமே கிடையாது. வயன்தான் டேக்கு நினைவு தெரிஞ்சு எல்லாமே. அதுவும் இந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா தான் டேனால் அவள் கூட நிம்மதியாக பேச முடியும். ஸோ அவனுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அவள் எந்திரிச்சு அவளோட தாவாணியில் அவனுக்கு வாயெல்லாம் தொடச்சி வர்றா. டேக்கு செம்மையாக இருக்குது. டே இத்தனை தடவை சொல்கிறேன், என் கூட வரப்போது அந்த வேஷ்டியை மடித்து கட்டி நடந்து வரலாம்ல, அழகாக இருப்பாடா. வயன் அமைதியாக வேலையை பாரு, வா போகலாம் அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸ்கூல் வந்துச்சு. வயனை ஸ்கூலில் விட்டுட்டு வெளியே ஒரு மரத்தடி இருக்கும். அங்கே தான் உட்காந்து சும்மா போகிறவங்க வரவங்கன்னு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே கண்ணை மூடி அந்த மரத்து மேலே சாயிறான். அவன் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிக்கிறான். சூரியன் நல்லா உச்சியில் அடிக்குது. வயனுக்கு இந்த பக்கம் பிரேக் விடுறாங்க லஞ்சுக்கு. அவளோட சாப்பாடு டப்பா எடுத்துகிட்டு உள்ளே போய் அவளுக்கு எல்லாத்தையும் திறந்து அந்த டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இந்தா சாப்பிடு, நான் போட்டா இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவனுக்கு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு மூடி கையில் கொடுக்குறா. வயன் இதெல்லாம் நீ சாப்பிட்றதுக்காக கொடுத்து அனுப்புகிறாங்க, பரவாயில்ல, எனக்கு பதிலாக நீ சாப்பிடு. உன் வயிறு ரொம்பச்சுன்னா என் வயிறு அதை பார்த்த சந்தோஷத்துலேயே ரொம்பிடும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ டேவும் அதை எடுத்துகிட்டு வெளியே போய் அதே மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றான். ஸோ சாயந்தரம் ஆகுது. அவளோட பேகு எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். வயன் அந்த பக்கம் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கு சேத்துல. அதை பார்க்குறான். நானும் போய் அதில் விளையாடுறேன். வயன் வேணாம் ப்ளீஸ், இப்படி பண்ணாத, உன் வீட்டில் என்ன தான் திட்டுவாங்க, ப்ளீஸ் வயன் இப்படி பண்ணாத வயன் அப்படின்னு அவன் சொல்ல போய் அவள் சேத்துல இறங்கி அந்த குழந்தைங்க கூட எகிரி குதிச்சு விளாட்றா. அப்படியே தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ ஒரு 1/2 hour ஆகுது. வயனை பிடிச்சி கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா அவள் கையை விட்டுட்டு நடந்து நீ அடங்கவே மாட்டல, உன் வீட்டில் என்ன பிடிச்சி திட்டுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் நீ இப்படி போய் விளாட்ற, அப்போ உனக்கு என் மேலே பாசமே இல்லை, அப்படி தானே? என்ன இப்படி பேசுகிற? ஆமாம், நான் சொல்ல மீறி போய் நீ விளாட்னா அப்படி தான் பேசுவாங்க. பாருடா, என் டப்பாவா எனக்கு என் மேலே கோவம்லாம் வருது
அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் முன்னாடி நடந்து போகிறான். நடந்து போய் வீட்டு கேட்டை பார்த்தும் டேக்கு பயம் வந்துச்சு. ஐயோ யார் யார் என்னென்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ கரெக்டாக உள்ளே போகிறப்பவே வாயனோட அம்மா, என்ன கோலம் வாயினது டே அம்மா, நான் சொல்ல சின்னம்மா தாம்மா இறங்கி விளாண்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா, நான் கூப்பிட அவங்க வரவே இல்லைம்மா அப்படின்ட்டான். வாயன் டேவை முறைச்சிக்கிட்டே அவங்க அம்மாவை பார்க்குறா. அவங்க அம்மாவை முறைச்சிட்டே இருக்கப்போ அவங்க தாத்தா வராங்க. என்னாச்சு, ஏன் பேத்தி திட்டின்னு இருக்க? அது மாமா சேத்துல விளையாடிட்டு வந்திருக்கா. மாமா சேத்துல தானே விளையாடிட்டு வந்திருக்கு, கிராமத்து புள்ள சேத்துல கூட விளையாடணும் அப்படி அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டுறாரு. வாயன் சிரிச்சுக்கிட்டே வே அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ஒழுங்கு காமிச்சிட்டு அவள் போய் உள்ள ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கு டேக் கூடவே இருக்கணும் போல் இருக்குது. அவளும் சரி நம்ம போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக கீழே இறங்கி வர. அவங்க அம்மா வயன் வா சாப்பிடு அப்படின்றாங்க. அவளை போய் சாப்பிட்றா. டே பார்க்குறா, அவன் வெளியே அந்த கார்டன் கிட்ட உட்காண்ட்ருக்கான். டேவையும் கூப்பிட்டு அவள் கூட உட்கார வச்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஆனால் அது இங்கே முடியாது, நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு அவள் ரூமுக்கு போயிட்டா. ஸோ ஒரு 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. வயன் இப்போ தான் கீழே இறங்கி வரா சாப்பிட்றதுக்கு. வயனோட அம்மா டே கையில் சொல்லிட்டு போயிருப்பாங்க, டே அவள் வேணா நான் சாப்பிடக்கூடாடா, பசிக்கும், அப்புறமா எப்படியும் ஒரு 10 மணிக்கா இறங்கி வருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ டேவும் அவள் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவளும் இறங்கி வரா. இவ்வளோ நேரம் சாப்பிடாம என்ன பண்ணுறீங்க சின்னம்மா, சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு டே சொல்கிறான். அதான் யாரும் இல்லையே, அப்புறம் என்ன சின்னம்மா வயனை கூப்பிட்றா. சரி இவ்வளோ நேரம் சாப்பிடாம என்ன பண்ணுறேன், எல்லாம் யாரும் சாப்பிட்லையே, அதான் யாருக்காக நானும். வயன் உனக்கு சொன்னால் புரியவே புரியாதா? உனக்கு தாண்டா புரிய மாட்டேங்கிட்ட மரமாண்ட, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற நீ ஏன் கேட்கவே மாட்டுற? நீயும் ஓகேன்னு சொன்னா இவ்வளோ தூரம் நான் பேசணுன்ற அவசியமே கிடையாது தானே? வயன் நீ லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க, நடக்கிற காரியத்தை மட்டும் பேசு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் நடக்கிறத தான் டே பேசுகிறேன். என்ன வயன் நடக்கிறத பேசுகிற? உன் வீட்டிலேருந்து வந்து இப்போ உன்னை இதை பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னாலே நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னாட்டே? உன் விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், பார்ப்போம் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி தான் அவள் சாப்பிட உட்காந்துட்டோம், அவனையும் உட்கார வச்சு அவனுக்கும் வைக்கிறா. டேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவன் எதையுமே எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணிக்க மாட்டான். பிகாஸ் இதெல்லாம் நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு டேயோட எண்ணம். ஸோ டே ஒரு நாளுமே அவளுக்கு பண்ணுறத ஏற்றுக்கவே மாட்டான். ஆனால் டேக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கால் முழுக்க வயனை அவன் கூடவே வச்சுக்கணுன்றது அவனோட ஆசை. ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு அவனே ஸ்ட்ராங்காக சொல்லிப்பான். அதனால நீ வயன் மேலே ஆசை வைக்கக்கூடாது. டேக்கு வயன் மட்டும்தான் உசுரு. ஆனால் வயன் அவன் இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கை, இவனை நம்பி அவள் போனால் இந்த வாழ்க்கையை கூட அவனால் கொடுக்க முடியாது. ஸோ தட் டே இல்லை நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கிறது, எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி விலைக்கு போவார். பட் ஸ்டில் வயன் அவரை ரொம்ப கிட்ட போகிறதுனால அவராலையும் ஒரு கட்டத்தை மீறி தள்ளி விட முடியாதுல்ல. ஸோ இப்படி தான் எப்போவுமே மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுவார் அவகிட்ட. இப்படியே தான் வயன் சாப்பிட்டு எந்திரிச்சு மேலே போகிறா. ஸோ டே பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவள் போனதும் டே அவருக்கு அங்கே ஒரு சின்ன ரூம் கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கு பின்னாடி. அதுள்ளே போய் படுத்துட்டு அவளோட ஒரு தாவாணி டே வந்து திருடி வச்சுருப்பாரு. அதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காரு. அப்போ தான் அவருக்கு தூக்கம் வரும். அது இல்லைன்னா அவருக்கு தூக்கமே வராது. இந்த வயன் ரூமுக்கு போய் என்ன இவன் எப்போ பாரு இப்படியே பண்ணுறான், ஒருவேளை நமக்கு 16 வயசு தான் ஓவராக பண்ணுறானோ, ஆனால் நான் ஸ்ட்ராங்காக தானே இருக்கேன், தப்பா வயன் எப்போ பாரு என்னை இப்படியே பண்ணிகிட்ருக்கான். நான் பண்ணால் தான் என்னவா, இந்த காலத்தில் காதலிச்சா தப்பா என்ன? அது ஒரு பொண்ணு பையனை காதலிச்சா ரொம்ப தப்பா என்ன? அப்படிலாம் கிடையாதுப்பா. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. என் மனசு முழுக்க டீ மட்டும்தான் இருக்கான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனால் உட்காரவும் முடியல, தூங்கவும் முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. நம்ம போய் அவனை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவள் பொறுமையாக எழுந்திரிச்சு அவள் கொலுசை கலட்டி வச்சுட்டு இறங்கி கீழே வரா. வந்து பார்க்குறா யாரும் இல்லை. கிச்சனுள்ள போய் அந்த வழியாக பின்பக்கமாக போய் அவனுக்கு கொடுத்துட்டு அந்த ரூமில் போகிறா. அது வெறும் ஸ்க்ரீன் மட்டும்தான் போட்டிருப்பான்ட்டே. அதனால அவள் திறந்து உள்ளே போகிறா. பார்த்தா உள்ள அவளோட தாவணியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். அவள் லைட்டாக அதை பார்த்து சிரிச்சுட்டு, இவ்வளோ பாசம் மட்டும் இருந்தால் போதுமா, அதை என்கிட்ட நீ கொஞ்சம் காமிச்சேன்னா நானும் நல்லா தெம்பாக நல்லா பண்ணுவாள்ல அப்படின்னு அவனை பார்த்துட்ருக்கா.
பையன் பொறுமையாக அவன் பக்கத்தில் படுக்கிறா. டேக்கு பக்கத்தில் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேன்னு பொறுமையாக அவன் கண்ணை திறந்துருப்பான். வாயில பார்த்தா டேக்கு என்னடி பண்ணுற அப்படின்னு பட்டுன்னு அவன் எந்திரிச்சிருப்பான். நீ என்ன பண்ணுற? என் துப்பட்டா வச்சுட்டு அது உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தானே? அப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. அமைதியாக இருக்கான். அவன் தரையில் தானே படுத்திருக்கான், அவளும் தரையில் படுத்திருக்காள். ஸோ இப்போ அவன் எந்திரிச்சு உட்காந்ததுனால வயன் அப்படியே ஏறி அவனோட கால் மேலே உட்கார்றா. வயன் இங்கேருந்து போவயன், யாரோ பார்த்தா அவ்வளோதான் வயன் இங்கே பார் அப்படின்னு அவன் ஃபேஸை பிடிக்கிறா. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? வயன் ப்ளீஸ் இங்கேருந்து போ. சரி உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை பிடிக்குமா சொல்லு. ரெண்டுமே ஒன்று தான் வயன். அதான் கேட்குறேன். ஏன்னா உனக்கு என்னை பிடிக்காதுன்னு நீ சொன்னா அது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை பிடிக்கும்னு நீ சொல்லு, நான் போகிறேன். சரிடி பிடிக்கும், போ எந்திரிச்சு. எந்த மாதிரி பிடிக்கும்? என் பொண்டாட்டியாக பிடிக்கும்டி. இதுதானே வேணும் உனக்கு? என் பொண்டாட்டியாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதுமா? போ. தேவம் நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? வயன் இதெல்லாம் பேசுகிற டைம் இது இல்லை வயன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, போ ப்ளீஸ். சரி அப்படின்னு அவள் பொறுமையாக டேவோட கையை பிடிச்சி அவளோட இடுப்பில் வைக்கிற. அவள் தாவாணி தானே கட்டியிருக்கா. ஸோ அவளோட வெறும் உடம்பு அதில் அவனோட கை படுது. டேக்கு என்னென்னமோ ஆகுது. டே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் அப்படியே அவனோட கையை அங்கே வச்சுட்டு அவளோட கையை அவன் கழுத்தை சுற்றின மாதிரி வச்சுக்கிறா. அப்புறம் பொண்டாட்டி மாதிரி மட்டும்தான் பிடிக்குமா? வயனே உயிரே உலகம் எல்லாமே நீ தான். உன்னை தாண்டி எனக்கு வேறு இதை பற்றி யோசிக்க தெரியாது. அப்புறம் ஏன்டா வெங்காயம் என்ன வேணான்ற? வயன் ஏன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பாரு. என்னை நம்பி நீ என் கூட வந்தனா நீ என்ன வாழ்க்கை வாழ்வ சொல்லு? ஒரு குடிசை வீடு, அதுவே எத்தனை நாள் அகதியாக நம்ம தெரிஞ்ச அந்த வீடை வாங்குவோன்னு எனக்கு தெரியாது. தயவை செஞ்சு இங்கேருந்து போய்டு. எனக்கு நீ வேணாடி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்? வயன் இந்த அழுது பேசுகிறது இதெல்லாம் என்கிட்ட வேணாம். எந்திரிச்சு கிளம்புனா கிளம்பு. உனக்கு நான் பின்னாடி சுற்றி சுற்றி வர்றது தானே பிரச்சனை. நான் போகிறேன், ஒரே அடியாக அவனை விட்டு போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சு போகிறா. டே அவனோட கையவே பார்த்துட்ருக்கான். அவன் உடம்புல கை வச்சதை புரிஞ்சுக்கோடி வயன். என்னால் முடியாதுடி. நீ நினைக்கிற வாழ்க்கை, நீ இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை, இது எதையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியாதுடி. நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றன்னு எனக்கு தெரியவே இல்லைடி வயன். ப்ளீஸ் டி இப்படி பண்ணாத அப்படின்னு அவன் அப்படியே படுக்கிறான். அதர் சைடு வயன் வெளியே போகிறா. வெளியே போனால் அவள் கிச்சனுள்ள போகிறப்பவே அவங்க அம்மா அங்கே நிற்கிறாங்க. எங்கே போயிட்டு வர? அம்மா அது ஒரே அறதான் விழுது வயனுக்கு. இந்த நேரத்தில் அவன் ரூமில் உனக்கு என்னடி வேலை? உனக்கு என்ன வேலை? அவனை அப்படின்னு அம்மா அவனுக்கு எதுவும் தெரியாதுமா. அவன் என்ன வேணாம் வேணான்னு வேலைக்கு தான் போக சொல்கிறான். என்னால் தான் முடியல. ஓ இந்த வயசுலேயே உனக்கு அவ்வளோ கேட்குதா? அம்மா இப்படி பேசாதம்மா. அப்புறம் இந்நேரம் ஒரு ஆம்பளை பையன் ரூமுக்கு போயிட்டு வரேன்னா உன்னை என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? அதுவும் அவன் கூப்பிடல நான் தான் போனேன்னு சொல்கிற. அவனுக்கு என்ன பிடிக்காதுமா. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ண சொல்கிற? பேட் உன் தாத்தா கிட்டே சொன்னேன்னு வை, என் பேத்தி பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்லி அவனை தான் கொண்டுருவாங்க. ஒழுக்கமாக நான் சொல்கிறத கேட்டு நடக்கிற வழியை பாரு, போவோம் ரூமுக்கு அப்படின்றாங்க. வயனோட ரூமுக்கு போயிட்டா. நெக்ஸ்ட் டே வந்து அவள் லஞ்ச் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நிற்கிறான். வயனோட அம்மா இன்றைக்கி நீ கார்டன் வேலையை மட்டும் பாரு, இன்றைக்கி சின்னசாமி கூட்டிகிட்டு போய் விட்டுருவான், நீ வா அப்படின்றாங்க. சரிங்கம்மா அப்படின்னு டேவும் அதை வச்சு நான் டேக்கு இப்படிலாம் போனால் தான் அவன் நாளே போகும். பட் இன்றைக்கி வேணான்றது அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. டேவும் போகிறான். வயன் பார்க்குறா. என் கண்ணு என்ன பிரச்சனை? டேவை வேணான்ட்டாங்க சின்னம்மா. ஒன்றும் இல்லைண்ணா வாங்க. ஏன் கண்ணு? ஒன்றும் இல்லைண்ணா, பார்த்தேன் கண்ணு. அம்மா நீ திட்டினதெல்லாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. இந்த வயசில் காதல் வந்தா அப்படி தான் பண்ணுவாங்க வீட்டில் எல்லோரும். அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ சரியா? அண்ணா அமைதியாக வரீங்களா? சரி கண்ணே அப்படின்னு வயன் போகிறா. ஸோ வயன் அன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போ வயனோட அம்மா சொல்கிறாங்க, மாமா வயனை என் அண்ணா வீட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு இருக்கேன். ஏன் இந்த ஊரில் படிப்புக்கு என்ன? இல்லை மாமா அவங்க டவுனில் இருக்காங்கல்ல, அவள் அங்கே போய் படித்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. தாத்தா எனக்கு போக விருப்பம் இல்லை தாத்தா. மாமா அவள் இப்போ இப்படி தான் சொல்லுவாள். ஆனால் பொம்பளை பிள்ளை படிப்புன்னு ஒன்று கையில் இருந்ததுன்னா
நாளை பின்ன யாராலும் அதை என்ன காரணம் சொல்லி ஏமாற்ற முடியாது மாமா. நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. ஆனால் பிள்ளை வேணாங்குதே மாமா. அவள் இப்போ வேணான்னுவா, ஆனால் பின்னாடி அவள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். என்ன கண்ணு போ. தாத்தா வேணாம் தாத்தா, எனக்கு போக விருப்பம் இல்லை. கண்ணு அம்மா இவ்வளோ தூரம் சொல்லுதுன்னா அது கரெக்டாக தானே இருக்கும். போ. நீயும் இந்த கிராமத்தில் எவ்வளோ தான் படிப்பேன். உன்னை வெளிநாட்டிலே படிக்கிற அளவுக்கு வசதி இருந்தோம். நான் உன்னை இங்கேயே படிக்க வச்சிட்ருக்கேன். முட்டாள். பரவாயில்ல கண்ணு, நீ போ. உன் மாமா வீட்டில் தங்கி படி. அவர் வீட்டில் இருந்தால் வசதி கம்மியாக இருக்குன்னா சொல்லு, தாத்தா ஏற்பாடு பண்ணித்தரேன். வயனால் அவங்க தாத்தா சொல்லிட்டா எதுவுமே பேச முடியாது. வயன் அப்படியே அமைதியாக இருக்கா. டேமும் இதை கேட்டிருப்பான். டே லைட்டாக அவனுக்கு அவனே சிரிச்சுப்பான். எந்த ஒரு சந்தோஷமோ என்னை விட்டு போகுது அப்படின்ற மாதிரி. இப்போது வயனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லோரும். நாளான்னைக்கு வயன் இங்கேருந்து போயிடுவா. இன்றைக்கி சும்மா அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்ருக்கா. அவள் டே கூட எந்த இடத்துலலாம் தனியாக பேச அவளுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த இடத்துக்குலாம் போய் அவள் நின்று ரொம்ப நேரமாக யோசிக்கிறா. நைட் ஆகுது. சாப்பிட்டுட்டா அவள் ரூமுக்கு போயிட்டா. அவளால் இருக்கவே கொள்ளலை. நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பிடுவோம், எனக்கு டேவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. எந்திரிக்கிறா. கீழே வரா. யாராவது இருக்காங்களா, முதல்ல அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்க்கணுன்னு அவங்க அம்மா போய் பார்த்தா அவங்க அம்மா நல்லா தூங்குறாங்க. ஸோ கீழே வந்து டே ரூம்குள்ளே தான் போகிறா. மயன் எங்கே என்ன பண்ணுறேன், போ. உனக்கு நான் போய் ஆகணும்ல, என் கூட இருக்கணும்னு உனக்கு தோணாதில்ல. இங்கே பாரு, எந்த ஊருக்கு நான் போனாலும் சரி, நான் எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் சரி, என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. நான் இப்போ போய் திரும்பி வரப்போ எனக்கு நீ வேணும்னு நான் கேட்டேன்னா நீ ஒழுக்கமாக என் கூட வந்துடணும். அப்போவும் இதே மாதிரி ஏதாவது பண்ண நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறா. நீ முதல்ல போவேன், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உனக்கு கடுதாசி போடுவேன். வேணாம் வயன், யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும். எதுவுமே வேணாம். அப்போ நீயாவது எனக்கு கடுதாசி போடு. நான் பார்க்குறேன் வயன். இதுதான் அட்ரஸ் டவுனில். முடிஞ்சால் அதை வந்து பாருண்ணே. எனக்கு ஒன்று பார்க்கலன்னா நாளே போகாதுடா. மற்றவங்களுக்கு எப்படின்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நீ தான் எல்லாமே. என் அம்மா தாத்தா பேச்சு தான் நான் கேட்பேன். ஏன்னா இப்போ நான் அவங்க வீட்டு பொண்ணு. உன் பொண்ணாட்டின்னு என்னை உன் கூட கூப்பிட்டுட்டு போ. நீ அப்போ என்னை எங்கே வச்சுருந்தாலும் எப்படி வச்சுருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா நான் உன் கூட இருக்க போகிறேன். இந்த இவ்வளோ பெரிய பங்களா வீட்டை மட்டும் பார்த்து நான் வேணான்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் இந்த குடிசையில் உன் கூட இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நீ புரிஞ்சிக்கவே மாட்டுற. வயனை இழுத்த ஹக் பண்ணியிருப்பான். அவனே எவ்வளோ தான் தாங்குவான். இப்போ இப்படி அழுகிறத பார்க்க அவனால் முடியல. இழுத்த ஹக் பண்ணியிருப்பான். வயனும் ஹக் பண்ணி செம்மையாக அழுகிறா. என்னை விட்டு நான் ஒரு ஏரியா போயிடுவேன் நீ நினைக்கவே கூடாது, புரியுதா? வயன் உனக்காக திருப்பி வருவா. திருப்பி வந்து உன் கூட வாழ்வா, புரிஞ்சுதா? வேணாம், பார்த்து பத்திரமா போகணுண்ணே. அங்கே ஏதாவது பிரச்சனைனா உடனே வீட்டுக்கு கடுதாசி போட்டுருணும். எந்த பிரச்சனைனாலும் வீட்டிலேருந்து மறைக்காத, சரியா? நீ இங்கே எல்லாருக்கும் சொன்னேன்னா அது எப்படினாலும் எனக்கு தெரிய வந்துடும். உனக்கு என்ன பிரச்சனைனாலே நான் ஓடி வந்து உன்னை பார்த்துருவேன். சரி சரி, வேணாம், பார்த்து பத்திரமா போ. இப்படி தான் இவங்களோட செப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. வயன் டவுனுக்கு போயிட்டா. படிக்க சொல்கிறாங்க. அவளும் 10th 11th 12th காலேஜ்னு எல்லாத்தையும் அங்கேயே முடிக்கிறா. 16 வயசில் இங்கேருந்து போன வயன் இப்போ அவளுக்கு வயசு 21. இந்த நாள் வரைக்கும் டே மட்டும்தான் அவள் வாழ்க்கை. டே மட்டும்தான் அவள் உயிர் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கா. இந்த பக்கம் டே இன்னும் அவள் வீட்டில் தான் வேலை செய்கிறான். வேலை செஞ்சு அவன் சம்பளம் மொத்தத்தையுமே சேர்த்து தான் வச்சுருப்பான். ஏன்னா சாப்பாடும் அங்கேயே போட்டுருவாங்க. அவனுக்கு அந்த வீட்டில் கார்டன் க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். சம்பளம் எல்லாத்தையுமே சேர்த்து வைப்பான். ஒரு வேலை வயன் அவனுக்குன்னு திருப்பி வந்தா. வெளியூருக்கு போயிருக்கா. நம்ம ஞாபகம் இருப்போமானே தெரியல. ஆனால் வயன் திருப்பி எனக்காக வந்தானா இது எல்லாமே என் வயனுக்கு நான் செலவு பண்ணணும் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அவன் சேர்த்து வச்சுருப்பான். இத்தனை வருஷத்தில் வயன் திருப்பி வரான்னு ஊர் முழுக்க அவ்வளோ ஏற்பாடு. வண்டி ஊருக்குள்ளே வந்துருச்சு. அவள் கார்லேருந்து இறங்குறப்போ டேக்கு அவன் மனசே அவன் கையில் இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா வயன். டேக்கு அதை பார்க்க எங்கே பின்னாடி துருன்னு சுற்றிட்டு இருந்த பொண்ணா இது அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே பேசிக்கிறான். வயனோட அம்மா வயன் இங்கே வரானதும் அவளுக்கு பொண்ணு பார்க்க இந்த ஏற்பாடெலாம் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அது வயனுக்கு தெரியாது, டேக்கு தெரியும். நீங்கள் வந்து இறங்குற அன்றைக்கி நீ எந்த இல்லைன்னு எனக்கு தெரியும் டே. ரொம்ப அழகாக இருக்கு, தேவதை மாதிரி இருக்கு அப்படின்னு அவளை பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். வயன் தேடி தேடி இப்போ தான் அந்த கூட்டத்தில் டே எங்கே இருக்கானே கண்டுபிடிக்கிறா. டே செம்ம மேன்லியாக இருக்கான், இன்னும் வேஷ்டி சட்டை தான் கட்டிகிட்ருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான். டே அவளை பார்க்குறான், வயனும் பார்க்குறா. லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பா டேவை பார்த்து. டேக்கு அவ்வளோதான், அவன் உயிரே மொத்தமாக எடுத்த மாதிரி இருக்குது. வயன் அவன் ரூமுக்கு போகிறா. எல்லோரும் நல்லா கவனிக்கிறாங்க, அது இதுன்னு தடல் புடலாக பண்ணுறாங்க. வயனோட அம்மாவும் வயன் மறந்துருப்பா, இவ்வளோ வருஷம் ஆகுதுல்லன்ற மாதிரி தான் விட்டுருப்பாங்க. ஏன்னா அவள் வந்து டேயை பார்க்கணும், டே கிட்டே பேசணும்னு எதுவும் ட்ரைலாம் பண்ணல. ஒரு 2 days அப்படி தான் அமைதியாக இருக்கா. டேயுமே அதை தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டான், வேலை அவள் எல்லாத்தையும் மறந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எல்லோரும் சாப்பிட்றாங்க, எல்லோரும் போயாச்சு, அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்படியே தான் வயன் அமைதியாக உட்காண்ட்ருக்கா. டேவும் பார்க்குறான், எதனா நம்மக்கிட்ட பேசுவாளா, ஒரே ஒரு வார்த்தையாவது பேசுடி, எப்படி இருக்கட்டேனாவது கேளுடின்ற மாதிரி. ஆனால் வயன் அவனை பார்த்தாலும் அவள் எதுவுமே அவன்கிட்ட பேச மாட்றா. டேக்க ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. டே அப்படியே அவன் ரூமுக்கு போய் படுத்துட்டான். நைட் ஆகுது. பொறுமையாக அவன் ரூமுக்குள்ளே யாரோ வராங்க. டே தூங்கலை, வயனை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். என்னடா டப்பா வயா, மறந்துட்டு நினச்சியோ அப்படின்றா. அவன் எந்திரிச்சு உட்கார்றான். அவள் பார்க்குறா, வயன் வயன் இங்கே வந்திருக்க, யாராவது பார்த்துருப்பான். அவன் எதாரு அப்படின்னு டேயோட மடியில் உட்கார்றா. அப்புறம் என்ன சார் 2 நாள் அப்படி கண்ணெல்லாம் அலைஞ்சிது, என்கிட்ட பேச மாட்டியா வயன், என்கிட்ட பேச மாட்டியா வயன்னு இங்கே இருந்தப்போ தெத்தி தெத்தி அனுப்புனேன். திருப்பி வந்ததும் பேசணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குல்ல. அப்போ என் ஆசை எவ்வளோ எனக்கு எப்படி இருந்துருக்கோம் சொல்லு. உனக்கு நானா அவ்வளோ இலக்காரம் அப்படி தானே. டேக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. வயன் பொறுமையாக அதை தொடச்சி விட்றா. அவள் பக்கத்தில் உட்காந்துருப்பா. வயனுக்கு இப்போது அகேன் நம்ம மடியில் உட்காரணும்னு தோணுது. அவள் அவனோட மடியில் உட்கார்றா. இப்போ இந்த வீட்டில் இருக்க ஒரே மாற்றம் என்னென்னா, டே அந்த வீட்டுக்கு கதவு போட்டிருக்கான். அதுதான் வயன் மடியில் உட்கார்றா. உட்காந்துட்டோம், ஐயோ அன்றைக்கி அம்மா அந்த மாதிரி இன்றைக்கும் வந்துச்சுன்னா அப்படின்னு எந்திரிச்சு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அவன் மேலே வந்து உட்காரா. வயன் யாரோ வர, யார் வந்தாலும் ஏன் பொண்டாட்டி கூட நான் இருக்கேன், உங்களுக்கு என்னடான்னு கேட்கணும், புரிஞ்சுதா வயன், அப்படி தான் நீ கேட்கணும் அப்படின்றா. அவன் மடியில் உட்கார்றா. அவள் வேணும்னே ஹாஃப் சாரி கட்டிகிட்டு வந்திருக்கா. பொறுமையாக டேயோட ஹேண்ட் எடுக்கிறா. மறுபடியும் அடுப்பில் கை வச்சுக்கோ. அந்த ஒரு 5 செகண்ட் வச்சுருப்பியா, அதை நினச்சி இந்த 4 வருஷத்தை நான் ஓட்டிட்டேன் தெரியுமா. மறுபடியும் எப்போவும் கையை உடம்பெல்லாம் படும். எப்போ நான் உன்னை இவ்வளோ கிட்ட பார்ப்பேன், எப்போ உன்னை டார்ச்சர் பண்ணுவேன், அவ்வளோ ஏங்கியிருக்கேன். தேவங்க நான் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். என் மனசு முழுக்க நீ மட்டும்தான். இந்த 4 வருஷத்தில் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. டே அவனாவே அவனோட கையெடுத்து அவளோட இடுப்பில் வைக்கிறான். வயனுக்கு செம்மையாக இருக்குது. வயன் அப்படியே அவன் மேலே வச்சுருக்க அந்த கையை க்ரிப் பண்ணுறா. டே அவளை அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட இழுத்து உட்கார வைக்கிறான். நானும் ஆம்பளை தானடி, இப்படி வந்து ஏற்றி விட்டு போனா நான் அமைதியாக இருப்பேனா அப்படின்னு கேட்குறான். நானும் அமைதியாக இருக்க சொன்னேன், நீ தான் அமைதியாக இருக்க, நானும் நீ எதனா பண்ணணும் தானே ஆசைப்பட்றேன் அப்படின்றா. டே லைட்டாக அவளை அரைகிற மாதிரி கை விளாட்டுக்கு அரைவாங்களே அந்த மாதிரி கள்ளி அப்படின்றான். ஓ விஷயத்தில் கல்லியாக இருந்தால் கூட தப்பு இல்லை அப்படின்னு அவள் அப்படியே பொறுமையாக அவளோட ப்ரீத்தெல்லாம் ஹெவியாகுது. டே டே அவன் கையை பொறுமையாக அவள் உடம்பெல்லாம் ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தேவ் 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 இந்த 4 வருஷத்தில் எத்தனையோ தடவை நன்மதி கற்பனையிலே நான் தொட்டுட்டேன்டி. தேவ் இவ்வளோ அழகாக மாறி வந்திருக்க தெரியுமா. என்னை பார்த்ததை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டணும் போல இருந்தது. அப்போ கட்டியிருக்கலாமே, மேதாரடி அப்படின்னு பொறுமையாக அவள் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறான். வயன் நம்ம மண்டையை பின்னாடி எடுக்க போகிறான்னு தெரிஞ்சதும் அவன் மண்டையை அவள் பிடிச்சி அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறா. அப்படியே டே தரையில் சாயிறான். வயனும் அவன் மேலேயே சாயிறா. அந்த கிஸ் ஒரு 5 minutes போயிருக்கோம். வயன் போதும்டா மூச்சு வாங்குது
அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறா. அவளோட உடம்பு முழுக்க டே மேலே அப்படியே நசுங்கி இருக்கு. டே அப்படியே பொறுமையாக அவளை ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வயன் அமைதியாக இருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டே அப்படியே அவளை திருப்பி அந்த தரையில் போட்டு பொறுமையாக அவள் இடுப்பு பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்குது. அவள் ரெட் கலர் தாவணி போட்டிருக்கா. ஸோ அதுக்கு அவள் ஸ்கின்னு நல்லா அப்படியே வைப்ரண்ட்டாக இருக்குது. டே ஸ்ட்ரெயிட்டாக அவள் இடுப்பு கிட்ட தான் போகிறான். போய் ஒரு செம்ம கேஸ் வைக்கிறான். ஏன்னா அப்படியே அவனோட தலையை அங்கே அழுத்திருப்பா. டே டே அந்த தாவானியை விளக்கி அவள் ப்ளவுஸ்க்கும் அந்த ஸ்கர்ட்டுக்கும் நடுவில் அவளோட ஸ்கின் தெரியுதுல, அது ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருப்பான். வயனால் முடியல. அவள் அப்படியே என்னென்னமோ அந்த தலைக்காணியவே பிச்சிருவா போல். அப்படி இருக்குது. டே அப்படியே பொறுமையாக மேலே வரான். அவள் செஸ்ட்லாம் கிஸ்லாம் பண்ணல, பட் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து அவள் ஃபேஸ் கிட்ட வரான். எனக்கு இது போதும், நீ கிளம்பு அப்படின்றான். அவள் அப்படியே அவனை பிடிச்சி அவன் மேலே இழுத்துருப்பான். என்னடா நினச்சிட்ருக்க? நல்லா ஊசி பேத்தி விட்டுட்டு கிளம்புன்றேன். நானும் கல்யாணம் ஆகலடி. அப்போ கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிப்பியா? உன்னை தான் கட்டிப்பேன், கவலைப்படாத. பாருடா 4 வருஷத்தில் ரொம்ப தைரியமாயிட்ட போல். ஆமாம், எனக்கு ஒன்று வேணும்னா அது எப்படின்னா நான் அடையணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது என் உலகத்துலேயே எனக்கு வேண்டியது நீ ஒருத்தி தான். எனக்கு தெரியும், என் 5 வருஷத்தில் நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். அதனால நீ கூட வந்தனா கூட நான் தைரியமாக பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கைலாம் இருக்குது. அதான். ஓ, முன்னாடியே பிளான் பண்ணி தான் அப்போ என்ன இங்கே தான் அனுப்பியிருக்க. அப்படி கூட வச்சுக்கோயேன். நீங்கள் இல்லையா, நீங்கள் இருந்தால் நான் எப்போவுமே உங்க கூடவே சுற்றிட்டு இருப்பேன். அதனால் எனக்கு சம்பாதிக்க அப்போல்லாம் பெருசாக தோணாது. உன் வீட்டில் கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்கிப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உன் வீட்டில் கொடுக்குற சம்பளம், நான் வெளியில் நிறைய சின்ன சின்ன வேலை பார்க்குறேன், அது எல்லா சம்பளமும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே எதனா ஒரு பிரச்சனை வந்து நீ என்னை நம்பி என் கூட வரப்போகிற அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக உன்னை நான் பார்த்துப்பேன். உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குது இப்போது. அதனால் நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சந்தோஷம்டா. இந்த வார்த்தையை உன்கிட்ட கேட்க எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? சந்தோஷமாகவே இரு. சரிடி, இப்போ நீ கிளம்பு. சரி, ஓகே, பாய் அப்படின்னு அவனோட கன்னத்தில் ஒரு நல்ல கிஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு பொறுமையாக வெளியில் போய் அவரும் போய் படுத்துட்டா. ஒரு 4 நாள் ஆகுது. அவங்க அம்மா ஒரு சாரி வாங்கினா அதை கட்டேன். எதுக்குமா? சும்மா கட்டேன், கோவில் போகிறோம். அதான் வயசு பொண்ணுல, கட்டு, புடவைல போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயனும் புடவைலாம் கட்டுறா. தேவதை மாதிரி இருக்கா. கீழே இறங்கி வரா. எல்லோரும் பார்க்குறாங்க. போகலாமா அப்படின்னு கும்பலாக கிளம்புறாங்க. வீட்டில் இருக்க வேலைக்காரங்க எல்லாருமே பின்னாடி வரவங்க எல்லோரும் பை அது இதுன்னு தூக்கிட்டு வராங்க. டேவும் தான். டேக்கு தெரியுங்க என்ன நடக்குதுன்னு, ஆனால் வயனுக்கு தெரியாது. வயன் சிரிச்சிட்டே வரா. டே என்ன சிரிச்சிட்டே வரா, இவளுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பின்னாடியே வரான். கடவுளே, எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தம் நின்றணும் அப்படின்னு டே வேண்டிக்கிட்டே வரான். கோயிலுக்கு வந்தால் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. வயன் டேவை பார்த்து லைட்டாக கண்ணடிக்கிறது, இந்த மாதிரி சில நிமிஷம் நிறைய பண்ணிகிட்ருக்கா. டே பார்க்குறான். ஐயோ, என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் இவள் வேறு நேரங்காலம் புரியாமல் விளையாடிட்டுருக்கா அப்படின்னு டே அங்கே உட்காந்துருக்கான். வேலை செய்கிறவங்க எல்லோரும் கூடவும். இப்போ தான் வேற ஒரு ஃபேமிலி வருது. வயன் பார்க்குறா. எல்லோரும் சிரித்து பேசுகிறாங்க. வயனுக்கு இப்போ தான் ஏதோ டவுட் வரவே ஸ்டார்ட் ஆகுது. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி. நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிச்சிடலாங்களா அப்படின்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு வயன் வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ தான் வயனுக்கு தெரியுது. வயன் அப்படியே ஷாக் ஆகி பொறுமையாக நடந்து போகிறான். அவள் டேவை தான் பார்க்குறா. அவனுக்கு தெரியுமான்ற மாதிரி. டே லைட்டாக சிரிச்சிருப்பான். நேற்று அவ்வளோ பேசிட்டு 4 நாள் இருக்குமாடா நீ என்கிட்ட அவ்வளோ வார்த்தை சொல்லி வந்து இப்படி சிரிச்சிட்டு உட்காண்ட்ருக்க, எனக்கு நிச்சயம் தெரிஞ்சும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே டேவை அசிங்கமாக திட்டிகிட்ருக்கா. இந்த சைடு நிச்சய பத்திரிக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? வயனு என்ன கண்ணு? தாத்தா யாரை கேட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிங்க? வயனா அது வயசு பொண்ணுன்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். என்ன வயசு ஆகுது? எனக்கு 22 தானே ஆகுது. அதுக்குள்ளே கல்யாணம் கட்டிக்கணும்னு நான் கேட்டேனா? இல்லை கண்ணு, அது எனக்கு தெரியாது. நீங்கள் யாரை கேட்டு இப்போ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? வயன், என்ன உனக்கு ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்தாங்கன்றதுனால எல்லா இடத்துலையும் இஷ்டத்துக்கு பேசலாம்னு நினச்சிட்ருக்கியா? அமைதியாரு. இது ஏன் வாழ்க்கை, நான் தான் பேசணும். யாரு கேட்டு இந்த ஏற்பாடு பண்ணிங்க? டேக்கு செம்ம ஷாக்கு. டே இவ்வளோலாம் எதிர்பார்த்ததே இல்லை. டே வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு வந்து அவன் நம்மக்கிட்ட எதனா சொல்லுவா, நம்மக்கிட்ட ஃபீல் பண்ணுவா அப்படின்னு தான் நினச்சிருப்பான். ஆனால் இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ வாடி என்ன விரும்புகிற அப்படின்ற மாதிரி
எனக்கு தெரியாது, என் விருப்பம் இல்லை, எனக்கு இதிலலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு அவள் எந்திரிக்கிறா. அவங்க அம்மா ஒரு அரைகிறாங்க எல்லார் முன்னாடியும். வயனை வாங்கிட்டு, இன்னும் என்னடி உனக்கு ஆடுது, எத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படிலாம் பண்ணாதானே அப்படின்றாங்க. மா உனக்கும் நல்லா தெரியும் என் மனசில் என்ன இருக்குது, யார் இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா, இன்னும் மாடி அதெல்லாம் நீ நினச்சிட்ருக்க, நீ ஸ்கூல் படித்தப்ப நீ அதெல்லாம் எப்படி உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அப்படின்றாங்க. வயனோட தாத்தா, என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. அது மாமா, அவள் ஒரு பையனை விரும்பினா, அது ஏதோ வயசுக்குள்ளாருன்னு நான் தான் அவளை இங்கேருந்து என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பினேன் அப்படின்றாங்க. வயனோட அப்பா வயனை முறைக்கிறாரு. அவங்க அம்மாவே தான் இவ்வளோ நாள் ஏன் சொல்லலைன்ற மாதிரி. வயனோட தாத்தா, யார் அந்த பையன்? வயனோட அம்மா அமைதியாக இருக்காங்க. டேக்கிங்க அல்ல இல்லை, ஐயோ நம்மளை தான் இப்போ கூப்பிடுவாளே, தைரியமாக இருந்தாட்டே, அடித்தா வாங்கிக்கோ, அவளை அடித்தா அடிக்க விடாத அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். தாத்தா நான் தேங்க தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே பொறுமையாக இருந்துச்சு நிற்கிறான். தாத்தா கண்ணு காமிச்சதும் ஒரு பக்கத்தில் நிற்கிற 2 பேர் போயிட்டே பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்கே நிற்க வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க, அவன் நடந்து கையெடுங்கன்றல டேவை அடிக்கலான்னு போகிறாங்க. வயன் போய் குறுக்கல, அவன் அடிக்கிறதும் என்ன அடிக்கிறதும் ஒன்று தான் அப்படின்றா. எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அவங்க தாத்தாக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போகுது. அவ்வளோ பேர் இருக்காங்க கோவிலில், இத்தனை பேர் முன்னாடி இப்படி பண்ணுறானே. வயான் இங்கே பாரு, உனக்கு இவன் வேணும்னு நீ ஆசைப்பட்டனா, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ போயிடணும். அப்படி உனக்கு நாங்கள் எல்லோரும் வேணும்னு நீ ஆசைப்பட்டனா, அவனை விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா அவனான்னு வந்தா நான் அவனை தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அவன் கண்ணை மூடிட்டு வயன்னு சொல்லிவிடுவான். ஒன்று நான் சாகிறேன், இல்லை எனக்கு வயன் வேணும்னு சொல்லுவான். அதே மாதிரி நானும் ஒன்று சாகிறேன், இல்லை எனக்கு தேவை வேணும் அப்படின்னு சொல்கிறா. டேக்கு அழுக வருது. இவ எந்த தைரியத்தில் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறா, நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்படி இவளை காப்பாற்றுவோம், இதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாளா அப்படின்னு நம்ம பார்க்குறான். இவ்வளோ தூரம் போயிடுச்சுல, உன்னை டவுனுக்கு அனுப்பி படிக்க வச்சதுக்கு காரணம் நீ இப்படி எங்ககிட்ட பேசணும்னு இல்லை, உனக்கு நல்ல அறிவு வரணும். அந்த அறிவால் தான் தாத்தா பேசுகிறேன். ஒருத்தரை விரும்பினா அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்ற அறிவு, ஒருத்தவங்களை விரும்பினா கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கணுன்ற அறிவு, இது எல்லாமே எனக்கு அந்த அறிவு தான் சொல்லி கொடுத்தது அப்படின்றா. அவங்க தாத்தா, கொழுத்து போனேன் அன்னைக்கு, இதுக்கப்புறம் என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அந்த வீட்டு வாசலையும் நீங்கள் 2 பேரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டில் மன்னிப்பு கேட்டுட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. அங்கே வேலை செய்கிறதுல அவன் வயசு பையன் ஒருத்தன் இருப்பான். அவனை அனுப்பி, என் வீட்டில் இந்த இடத்துல பணம் இருக்கும் மச்சான், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுத்துறேன், நான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் எல்லாருக்கும் முன்னாடியே கிளம்பி போய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கடகடன் கோவில் வரான். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. டேவும் வாயனை மட்டும்தான் இருக்காங்க. இந்தாடா பார்த்து பத்திரமா, எங்கே போகிறேன் தெரில மச்சான், நான் பக்கத்து கிராமத்துக்கு போனால் கூட இவ்வளோ தெரியும், அதனால் இன்னும் கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு போயிடலான் இருக்கேன், நம்ம டவுனுக்கு போகலான்ட்டே. வயன் அவ்வளோ வேகமாக அதை சொன்னதும் டேவோட ஃப்ரெண்டே பார்த்து லைட்டாக சிரிச்சிருப்பான். அண்ணா இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுறீங்களா? என்னம்மா? நான் படிச்சிட்டேன்ல, அந்த சர்டிஃபிகேட்லாம் என் வீட்டில் இருக்குது, அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தர முடியுமா? ஐயோ ஒரு ரூம்குள்ளே போயெல்லாம் என்னால் எடுக்க முடியாதுமா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஐயோ என்னம்மா நீ இப்படி பண்ணுற? அண்ணா ப்ளீஸ். ஐயோ அண்ணான்னு வேற கூப்பிடுதே. எங்கேம்மா இருக்குது? நான் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்தேன், நான் அந்த பெட்டி உள்ளே தான் இருக்குது, நான் எதுவும் எடுத்தெல்லாம் வைக்கல. அப்படியா? சரி நான் எடுத்துகிட்டு எங்கே வர்றது? நான் இங்கே கோவிலே இருக்கோண்ணா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறோம், அது வரைக்கும் நாங்கள் கோவிலே இருக்கோம். ஐயோ பாப்பா நாளைக்கு கூட ஆகுமே, பயத்துலேயே நான் எடுக்காம விட்டேன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் பரவாயில்லண்ணா, நீங்கள் 3 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும் நாங்கள் இங்கேயே இருக்கோம், நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன பாப்பா நீ? டே அவள் தான் கேட்குறாளடா. சரி மச்சான் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் போயிட்டாரு. இது இப்போ இங்கே மதியம் ஒரு 2 மணி ஆகுது. எனக்கு நல்லா பசிக்குது. அங்கே பக்கத்துலேயே ஒரு கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து கோவிலில் தான் 2 பேரும் இன்னும் உட்காந்துருக்காங்க. மணி 7 ஆகுது, 8 ஆகுது. பையன் அமைதியாக இருக்கா, டேவும் அமைதியாக தான் இருக்கா. 2 பேரும் எதுவும் பேசிக்கல, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். டேயோட ஃப்ரெண்டு இப்போ தான் வராரு. இந்தம்மா
கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது இருந்துன்னா எங்களுக்கு அங்கே போய் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு அவர் மூச்சு வாங்க பேசுகிறாரு. சரிம்மா பார்த்தும்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. அப்படி மச்சான், சொல்லுடா. நான் அவள் காலத்தில் தாலி கட்டுறேன், கூட மட்டும் இருக்கியா? இங்கேயே வாடா, நான் போய் கடுதாசி அனுப்பினா நீ வருவியா கல்யாணத்துக்கு? நான் வராமல் எப்பட்றா? நீ போய் கடுதாசி மட்டும் போடு என் பேருக்கு, நான் வருவேன். யார் வராங்களோ இல்லையோ நான் வருவேன் அப்படின்றாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிடா, பத்திரமா போயிட்டு வா. என்ன அந்த ஃப்ரெண்டு வந்து ஜிமன். ஓகே ஜிமனா, ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல பார்த்து, உன்னை நம்பி அந்த பிள்ளை வந்துருச்சு, பத்திரமா பார்த்துக்கோ. என்ன ஜிமன் இந்த 4 வருஷம் வயன் இங்கே இல்லைல்ல, அப்போது வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் டேக்கூட க்ளோஸ் ஆகி டேக்கூட ஃப்ரெண்டாக இருப்பார். வயனுக்கு இங்கே வந்ததை நோட் பண்ணியிருப்பா. ஜிமன் அடிக்கடி டேக்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையும். முன்னாடிட்டே யார்கிட்டையுமே பேச மாட்டான். இப்போ இவர்கிட்ட சிரித்து பேசுறதுலாம் வயனுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அதனால் இவருக்குமே ஜிம்னை பிடிச்சிருந்துருக்கும். அதனால தான் அவ்வளோ உரிமை. பத்திரமா போங்க, எதனா வேணா மச்சான் ஒரு லெட்டர் போடுறா அப்படின்னு அவங்க 2 பேரையும் அந்த அடுத்த ராத்திரி கூட்டிகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று வெயிட் பண்ணி, பஸ்ஸு வர வரையும் வெயிட் பண்ணி அவளை பஸ் ஏற்றி அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு ஜிம்மன் வீட்டுக்கு வந்து, கடவுளே 2 பேரும் நல்லா இருக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சைடு இவங்க 2 பேரும் டவுனுக்கு வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கி வயன் இப்போ எங்கடி போகிறது அப்படின்ற மாதிரிட்டே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருக்காங்க 2 பேரும். மாமா, அது மாமாவா? சே எந்த இடத்துல நான் மாமானை கூப்பிட்டேன்ல. என்னடி வேன்ற? பின்ன மாமான்னு ஆசையாக கூப்பிட்டா என்ன மாமான்ற? அப்புறம் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி மன்னிச்சிடு. இப்போ எங்கே போகிறது? விளாட்ற நேரமாடிது, அமைதியாடி. எங்கே போகிறது இப்போது? இங்கே நான் காலேஜ் படித்தேன்ல, அதப்போ எனக்கு ஒரு பையன் பழக்கம். நண்பனா. அவன் வீடு நிறைய பேருக்கு வாடகைலாம் விடுவாங்க. இங்கே நம்ம போகணுன்னா நமக்கு வீடு வாடகை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். போய் பார்ப்போமா? டவுனில் தான் ஃபோன்லாம் இருக்குதுல்லடி, அங்கே நின்று ஃபோன் பண்ணி பாருடி அந்த பையனுக்கு. ஆமாம், அவன் என் காதலன் பாரு, அவன் நம்பர் அப்படியே மண்டையில் நான் பதிய வச்சுக்க. சரிம்மா, வீடு எங்கே இருக்குன்னா தெரியுமா? முக்கியமான என்ன ஏரியான்னு தெரியும், ஆனால் கரெக்டாக எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. தேவை அந்த ஏரியா வரையும் கூட்டிகிட்டு போயிட்டா. இங்கே தான் இங்கேருந்து அவன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட, அவன் பேர் ஜங்குக்டா, இங்கே கீழே ஜங்குக் வீடு எங்கே இருக்குன்னு. சரி, அங்கே பசங்களாம் இருக்காங்க, இங்கே நிற்கிறேன் நம்பிக்கை, நானும் பின்னாடியே வருவேன். போ, தனியாலாம் நிற்க முடியாது. சரி வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். கையில் ஒரு சின்ன பேக். அங்கே கும்பல் ஆஃப் பாய்ஸ் நிற்கிறாங்க. வயன் பின்னாடி பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறா. அங்கே போய், இங்கே ஜங்குக் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க பாஸ், நான் தான் அப்படின்னு ஜங்குக் அந்த கும்பல்லேருந்து எந்திரிக்கிறான். அது வயனா, முன்னாடி வாடி. வயன் தெரியுமா? தெரியுமே, என் கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்ட். நான் முன்னாடி வாடி அப்படின்னு வயனை பிடிச்சி இழுக்கிறான். வயன் முன்னாடி வரா. ஹே வயனா, பாஸ் நீங்கள் தான் அவங்க? ஆமாம் பா, உங்கள் புராணம் தான் ஓடும் கிளாஸில். தேவங் எதை எடு, என் டேக்கு இது பிடிக்கும், என் டேக்கு நான் இப்படி இருந்தால் பிடிக்கும், என் டேக்கு நான் அப்படி இருந்தால் பிடிக்கும். பாப்பா என்ன 2 பேரும் இங்கே என்னாச்சு? அது ஜங்குக், நாங்கள் 2 பேரும் வீட்டிலேருந்து வந்துட்டோம். என்னடி சொல்கிற? டேக்கு லைட்டாக கோவம் வருது. ஜங்குக் டீ போட்டது. சாரி பாஸ், இட்ஸ் ஓகே. என்னாச்சு? வயன் அங்கே நடந்த எல்லாத்தையும் ஜேகே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஜேகே, இப்போ எங்கே போகிறீங்க? அதுக்கு தாண்டா உன்னை பார்க்க வந்தோம். அதுக்கு தான் என்ன பார்க்க வந்தியா? ஐயோ, என்ன பண்ணுறது இப்போது? இங்கே இப்போ எந்த வீடும் இப்போ வாடகைக்கு இல்லையேடி, எல்லாமே ஃபுல்லாக இருக்கே. சரி, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன என் வீட்டில் இருக்கீங்களா? அது பாஸ், இங்கே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தங்க மாட்டிங்களா? சரி, ஓகே. நீங்கள் வாங்க, நான் அவங்கள பத்திரமா பார்த்துப்பேன் 2 பேரையும் அப்படின்னு ஜேகே அங்கே இருக்க அந்த பசங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நடந்து தான் வரா. பக்கத்தில் தான் வீடு.
மா என்னடா அப்படின்னு உள்ளேருந்து ஒரு லேடி வராங்க. இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 நாள் இங்கே தங்கலான்னு வந்திருக்காங்க. அவங்க அம்மா பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு 2 பேரும் இந்நேரம் வந்திருக்காங்கன்னா என்னாச்சு, எதா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. டீ அது ஆமாம் ஆண்டி, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், வீட்டில் பிடிக்கல, அதனால கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு முறைக்கிறாங்க. மாம் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க இங்கே இருப்பாங்க. இந்த பொண்ணு இப்படி துடுக்கு துடுக்குன்னு பேசுதே, பயமாக இருக்குதே. மாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. டீ வாயனை முறைக்கிறாரு. வாயன் லைட்டாக டீயை பற்றி வச்சுருப்பா. டீ அப்படியே ஆஃபு. ஜங்குக்கோட அம்மா சரிடா மேல் வீட்டில் இருக்க சொல்லு, ஆனால் ரொம்ப நாள் இங்கே இருக்க வேணாடா. மா இப்போலாம் பண்ணாத, நீங்கள் வாங்க ப்ரோ, மேலே நான் தான் இருக்கேன், அங்கே இருந்துக்கோங்க, நான் வந்து கீழே எங்கள் அம்மா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை ஆண்டி. ஏன் தம்பி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் இல்லையா? அது இல்லைங்கம்மா, அவள் அவங்க வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்தா. அட்லீஸ்ட் அவங்க வீட்டு அளவு இல்லைனாலும் அவளுக்கு ஓரளவுக்கு வசதியாக பண்ணி வச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்க போகிறீங்களா? கல்யாணம் பண்ண முதல்ல, அதுக்கப்புறம் நீ இங்கேயே கூட இரு, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவனோட பொண்டாட்டி நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு அண்ணா வந்து கேட்டால் கூட எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் வரும்டா. இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த பொண்ணை வீட்டில் வச்சுருக்கேன்ற அப்படின்றாங்க. ஜேகே சூப்பர் மாம், இப்படி தான் பேசணும், நல்லா மோட்டிவேட் பண்ணி. அது காலையில் தான் பிரச்சனை ஆச்சு நேற்று, அதான் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி இங்கே வந்து காலையிலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் உட்காண்ட்ருந்தோம். வயந்தான் ஜங்குக்குன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அங்கே போய் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அதனால தான் இங்கே வந்தோம். இல்லைனா நான் அப்படியே தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு இருந்தேன். சரிப்பா சரிப்பா. ஜேகே அவங்க 2 பேரையும் மேலே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அவங்கள அங்கே விட்டுட்டு கீழே வரான். டே அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா கேள்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் மேலே வரான். மேலே வந்தா டே வயனை அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு அவன் கால் கிட்ட உட்காந்துட்டு அவன் மடியில் தலையை வச்சு படுத்திருக்கான். ஜிகே அதை பார்த்துட்டு ஜிகேக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதை பார்க்க. ஒரு மாதிரி அந்த மேல் ஈகோவே இல்லாமல் அவங்க காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. பாஸ் சொல்லுங்கள் அப்படின்னுட்டே பட்டுன்னு இல்லை 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அது வாங்கி கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டா. ஓகே ஓகே. ஜங்குக்கா அவன் இன்னும் சாப்பிடல, அவனுக்கு மட்டும் எதனா? இல்லை பாஸ் எனக்கு பசிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட நம்ம வீடுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டியெல்லாம் பேசுகிறீங்க, நல்லா உரிமையாக ஜங்குக்குன்னு கூப்பிடுங்க. இல்லை ஜங்கு பசிக்கல எனக்கு. அது எப்படி பாஸ் பசிக்காமல் இருக்கும்? அவனுக்கு பசிக்கும் ஜங்கு, நீ வந்து கூட அப்படின்னு சொல்கிறா. ஜேகேவும் போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரா. டீக்கு வயன் ஊட்டி விட்றா. டீ சாப்பிட்டுக்கிட்டே அவளே பார்த்துட்டு இருக்கா. என்னடா பொண்ணாட்டி அப்படி பார்க்குற, ஏதா பண்ணணும் போல இருக்கா, தனியாக இருக்கும். சி உன் புத்தி வேறு எதையுமே யோசிக்காதாடி. அதெல்லாம் அப்படிதான். சரி சொல்ல என்ன, எப்படிடி என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்த? அது தெரியல, டே நல்லா பார்த்துப்பா, இவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. நாம் ரொம்ப காதலிக்கிறேன்டி. அப்பா இத்தனை வருஷத்துல தடவை கேட்குறேன். இதுக்கப்புறம் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். டே டே ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்ல. ஐ லவ் யூ டே. இன்னொரு தடவை ஐ லவ் யூ டே. இன்னொரே ஒரு தடவை ஐ லவ் யூமா. இன்னும் ஒரு டைம் ஐ லவ் யூமா, லவ் யூ ஸோ மச்மா அப்படின்னு அவளை எடுத்து அவள் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணுறான். சரி ஓகேப்பா நான் பெருக்கில் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு ஒரு ஆட்டி அவளை பார்த்து சிரிச்சுட்டு நாளைக்கே வேலை எதனா ஒன்று தேடணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ வயன் போய் அதை கொடுத்துட்டு மேலே வந்திருப்பா. வந்து டேவை படுக்க வச்சு டேவை தூங்க சொல்கிறா. தூங்குடா அப்படின்னு, நீ தூங்குமா அப்படின்றான். 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. ஒரே பெட்டு தான், ஆனால் 2 பேருமே எதுவுமே பண்ணிக்கல, அப்படியே படுத்து தூங்குறாங்க. காலையில் எந்திரிச்சு அவள் குளிச்சுட்டு வரா. அதே ட்ரெஸ்ஸில் தான் வரா. டேவும் அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். இறங்கி வந்து அது நான் கொஞ்சம் கடைக்கு போகணும், வயனை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? சரி ஓகே ப்ரோ அப்படின்றான் ஜேகே. டே வெளியே வரான். ஜேகேவும் டே கூடவே வெளியே வரான். வயனை அவங்க அம்மா கூட விட்டுட்டு. ப்ரோ எங்கே போகிறீங்க? ட்ரெஸ்ஸு வாங்க எனக்கு அவளுக்கும். வாங்க நான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நானே போய். வாங்க ப்ரோ அப்படின்றா. நீங்கள் என்ன ஜேகேன்னு கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்க. அப்போ நீங்களும் என்ன டீனே கூப்பிட்றீங்களா? சரி ஓகே சார் வண்டியில் இருங்க.
அப்படின்றான் ஜேகே. லைட்டாக சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. பேண்ட் ஷர்ட்டெல்லாம் எடுப்பீங்களா ப்ரோ? எடுக்கணும். எனக்கு வேஷ்டி கட்டியே பழகிடுச்சு சின்னப்பத்துலேருந்து. அவளுக்கு நான் வேஷ்டி கட்டினா ரொம்ப பிடிக்கும். அதனாலே எனக்கு வேஷ்டி கட்ட ரொம்ப பிடிக்கும். ஓ! உங்கள் காதலிக்காக வேஷ்டி சட்டையிலே இருக்கீங்க எப்போவுமே. அப்படியே சொல்லலாம். அவளுக்காக தான். சரி ஓகே ப்ரோ. இந்த கடை ஓகே ப்ரோ? ஓகே. அப்படின்னு இறங்கி போய் அவன் வயனுக்கு அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டே இருக்கான். ஜிக்கி பார்க்குறான். ப்ரோ ப்ரோ அவளுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுப்பீங்க? உங்களுக்கு எடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட காசு நிறைய இருக்குது. என் வயனுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டே சிரிச்சுக்கிட்டே நிறைய எடுக்கிறான். போதும் ப்ரோ. இப்போ இருக்க காசு நீங்கள் அப்படி ட்ரெஸ்ஸுக்கே செலவு பண்ணிடுவீங்க போலியே. இருங்க இருங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்க வரைக்கும் போதும். நம்ம அப்புறமா பொறுமையாக நீங்கள் 1 மந்த் கழிச்சு கூட அகைன் அவளுக்கு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அதுவும் சரியா அப்படின்னு இன்னர் செக்ஷன் உள்ள போகிறான். ஜேகே அப்படியே வெளியிலே நின்றுட்டான். அவளுக்கு இன்னர் முதல் கொண்டு எல்லாத்தையுமே தான் வாங்குறான். வாங்கி கொண்டு வந்து பில் போடுறான். அவனுக்கு அவன் எதுவுமே வாங்கல. ப்ரோ உங்களுக்கு வெளியில் ஒரு கடை பார்த்தேன். அங்கே நான் எனக்கு வாங்கிக்கிறேன். இங்கே அவளுக்கு வாங்கிக்கலாம். ஏன் ப்ரோ இங்கேயும் இல்லை, இங்கே எல்லாம் விலையாக இருக்குது, அவளுக்கு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அவனை பார்க்குறான். செல்ஃப்லெஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அமைதியாக இருக்கான். ஸோ வெளியே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் ஒரு 4 பேண்ட்டு 4 சட்டை நட்டி அவனுக்கு வாங்கிக்கிறான். அதையும் வாங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். வயன் எல்லாத்தையுமே பார்க்குறா. எனக்காடா இவ்வளோ? ஏன்டா இவ்வளோ ட்ரெஸ் வாங்கினேன்? நான் அவனுக்கு இதுவரை எதுவுமே கொடுத்தது இல்லைல்ல. அதான் பார்த்ததான் மொத்தமாக தூக்கிட்டேன். லவ் யூ டே அப்படின்னுட்டே அவன் ஹக் பண்ணுறா. உனக்கு என்ன வாங்கினேன்? எனக்கும் இதோ ஒரு 5 செட் எடுத்திருக்கேன். நீ ஏன் உனக்கு இவ்வளோ கம்மியாக வாங்கிக்கிட்ட? எனக்கு இது போதும்டி. டே லூசாடா நீ? எனக்கு இவ்வளோ வாங்கினதுக்கு நீ உனக்கு எதனா வாங்கி வந்துருக்கலாம்ல. வாயனா இதெல்லாம் நீ போட்டு போட்டு என் கண்ணு முன்னாடி வந்து இல்லை, நான் அதுலேயே ரொம்ப சந்தோஷமாயிடுவேன்டி அப்படின்னு வயன் சிரிக்கிறா. சரி உனக்காக நான் தினம் ஒன்று போட்டுக்கிறேன் சரியா? ஓகேம்மா. சரி நான் குளிச்சுட்டு கீழே போகிறேன். ஜங்கு எனக்கு வேலை பேசி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா ஒருத்தர்கிட்ட. நான் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி பார்த்துப்போ. சாப்பிட்டுட்டு போ. நீ போய் முதல்ல குடிச்சிட்டு வா. நான் கீழே போய் உனக்கு சாப்பிட்டு எதனா ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவள் கீழே போகிறா. ஜேகேயோட அம்மா 2 பேருக்கும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவன் எங்கே? அவன் இந்த வருவாம்மா அப்படின்றா. சரி சரி பார்த்து சீக்கிரமாக வாங்க. சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு எங்கேயோ வெளியே போனோன்னா அந்த தம்பியை கூட்டிகிட்டு சொன்னாங்கம்மா இப்போ தான் அப்படின்றா. ஸோ டேவும் கீழே வரான். சாப்பிட்டுட்டு டேவும் ஜேக்கும் வெளியில் கிளம்பிட்டாங்க. வயனும் ஜேகேயோட அம்மாவும் இங்கே நல்லா சிரிச்சு கதை அடிச்சிட்டு இருக்காங்க. வயன் ஃபுல்லாக டேவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு கேட்க கேட்க நல்லா புரியுது இந்த 2 பிள்ளைங்களும் உயிரியே வச்சிருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர்னு. ஸோ இதோட இந்த பாட்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இது ரொம்ப இப்படியே போய்கிட்டே இருக்குது. அடுத்த பாட்டில் கண்டிப்பாக இதை நான் முடிச்சிடுவேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே தேங்க்யூ பாய்.